வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தெய்வப்பிரியன். நாகை அருகே சாராய வியாபாரிகளை பிடிக்கச் சென்ற போலீசாரின் செல்போனை திருடி வைத்து அதிகாரிகளை அலையவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாராய வியாபாரிகளை காப்பாற்ற அவர்களது உறவினர்கள் காட்டிய திருட்டு விளையாட்டின் பின்னணி என்ன? யாரு சாராயம் பொழுதுக்கு வித்துட்டு இருக்கான்? உன் ஊர்ல இருந்து நீயே கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன 3 மாசம் இல்ல, நேற்று வரைக்கும். நாகை மாவட்டம் ராமாபுரம் பகுதியில் காரைக்காலில் இருந்து கடத்தி வரப்பட்டு கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக கீழ்வேலூர் போலீசாருக்கு தகவல் சென்றது. காவல் உதவி ஆய்வாளர் ஜெயசீலன் தலைமையில் ராமாபுரத்தில் நடத்திய சோதனையில் காவலர்களை பார்த்ததும் சாராய வியாபாரிகளான சரவணன், வினோத் ஆகிய இருவரும் வயலில் இறங்கி ஓட்டம் பிடித்தனர். அப்போது காவலர்கள் பிரகாஷ், மாஸ்கோ ஆகிய இருவரும் தாங்கள் வந்த இருசக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்ற சாராய வியாபாரிகளை துரத்தி சென்றனர். பாதி வயலை கடப்பதற்குள் சாராய வியாபாரிகள் சரவணன், வினோத் ஆகிய இருவரும் காவலர்களிடம் பிடிபட்டனர். இருவரையும் பிடித்த தகவலை காவல் நிலையத்திற்கு கொடுக்க காவலர் பிரகாஷ் தனது வாகனத்தில் வைத்திருந்த செல்போனை தேடி உள்ளார். ஆனால் இருசக்கர வாகனத்தில் இருந்த 2 செல்போன்களும் காணாமல் போயிருந்தது. அப்போது அங்கு கூடிய உறவினர்கள் சாராய வியாபாரிகளை கைது செய்யாமல் தடுக்க காவலர்களின் 2 செல்போன்களையும் திருடி வாய்க்கால் புதருக்குள் மறைத்து வைத்துள்ளனர். செல்போன் திருடியதை சொல்லாமல் 1 மணி நேரத்திற்கு மேலாக காவலர் பிரகாஷை அலையவிட்டுள்ளனர். அதற்குள் காவலர் மாஸ்கோவின் செல்போனில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு 2 உதவி ஆய்வாளர்களுடன் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தார். திருடிய செல்போனை திரும்ப கொடுக்காவிட்டால் அங்கிருந்த அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல் ஆய்வாளர் தியாகராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதில் அரண்டு போன சாராய வியாபாரிகளின் உறவினர்கள் திருடி ஒளித்து வைத்திருந்த 2 செல்போன்களையும் எடுத்து கொடுத்தனர். அதன் பிறகு கைது செய்யப்பட்ட சாராய வியாபாரிகள் சரவணன், தங்கம் ஆகிய இருவரையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். சாராய வியாபாரிகளை பிடிக்க சென்ற காவலர்களின் செல்போனை திருடி வைத்துக் கொண்டு அலையவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்போனை திருடியா ஆலங்குடி கிராமவாசிகள் போட்டு